அமைச்சர்கள் தூதுவர்களை சந்திப்பதற்கு வெளிவிவகார அமைச்சரின் அனுமதி தேவையா? அரசாங்கம் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தேடுவதில்லையா? பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு அரசாங்கம் பதிலளித்தது. ஜனாதிபதி செயலாளரால் இன்று புதிய சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. சென்று குறைந்தது வெளிநாட்டு தூதுவர் ஒருவரையேனும் சந்திக்க முடியாது. வெளிவகார அமைச்சரின் அனுமதியின்றி இந்த அமைச்சர்களால் எந்த ஒரு கூட்டத்திலும் பங்கேற்க முடியாது. இது வடகொரியாவை போன்றுள்ளது. அமைச்சர் ஒருவரால் தூதுவரை சந்திக்க முடியாது. அதற்கு வெளிவகார அமைச்சரின் அனுமதியை பெற வேண்டும். நான் தற்போது ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து விட்டு வந்தேன். அவர் இன்னமும் உள்ளே இருக்கின்றார். நான் உங்களை சந்திப்பதற்காக அழைத்துச் செல்கின்றேன். நீங்கள் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்திக்கின்றீர்களா? சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கதிர்காமம் பஸ்நாயக்க நிலைமையையும் தூற்றி 33 கோடி தேவர்களையும் இழிவுபடுத்தியுள்ளார். எமக்கு வேண்டிய அளவு பணம் உள்ளது என கூறியுள்ளார். அவ்வாறு பணம் இருக்குமாயின் ஏன் மருந்து வகைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% வெட் வரியை நீக்க முடியவில்லை என நாம் கேட்கின்றோம். இவை நீங்கள் வாக்குறுதிகள். ஊழல் மோசடி திருட்டை தடுக்கும் தண்டனை வழங்கும் நாட்டை உருவாக்கவே மக்கள் எதிர்பார்த்தனர். அதற்காகவே வாக்களித்தனர். அப்படி இல்லாமல் பஸ்களில் தொங்கவிடப்பட்டுள்ள திராட்சை கொப்புகளை கலற்றவோ, புத்தர் சிலைகளை அகற்றவோ, முச்சக்கர வண்டியில் உள்ள கண்ணாடியை அகற்றவோ வாக்களிக்கவில்லை. நல்லாட்சி ஊழலுக்கு எதிரான குழுவின் முன்னாள் தலைவரே தற்போது நாட்டின் ஜனாதிபதி. ஊழலுக்கு எதிரான குழுவின் முன்னாள் செயலாளர் இன்று நாட்டின் போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சராக உள்ளார். எமது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க ஊழலுக்கு எதிரான குழுவின் தலைவராக இருந்தார் என கூறப்பட்டது. அது இந்த சபையை தவறாக வழிநடத்தும் கருத்தாகும். அத்தகைய ஒரு குழுவின் தலைவராக அவர் செயற்படவில்லை. ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்தின் பணிப்பாளராக நான் கடமையாற்றினேன். அது வேறொரு விடயம். அந்த கூற்றை திரிவுபடுத்தி சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதனை அங்கு கேட்டுக்கொண்டிருந்த என்புமச்சி மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சத்திர சிகிச்சை பிரிவை அமைப்பதற்கு முன்னின்ற கதிர்காமம் பஸ்நாயக்க நிலைமைவுக்கும் அது பிரச்சனையாகவில்லை. மகரகம் அபேக்ஷா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் அருண ஜெயசேகர உள்ளிட்ட அந்த குழுவுக்கும் அதில் பிரச்சனை இருக்கவில்லை. ஊடகத்தில் ஒளிபரப்பான ஒரு பகுதியை வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். இத்தகைய கருத்தை வெளியிடும் அளவிற்கு அவருக்கு ஏன் கோபம் வந்தது என்பதை நான் அறிவேன். இது அந்த சம்பவம் அல்ல. கடந்த பாராளுமன்ற வாரத்தில் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியை பெற்றவர்கள் தொடர்பில் கூறப்பட்டது. அந்த இடத்தில் முன்னாள் அமைச்சர் தர்மதாச பண்டாவின் பெயரும் இருந்தது. 2009ஆம் ஆண்டு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அவர் 10 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். தமது மாமனாரை கவனத்தில் கொள்ள முடியாத மருமகன் இன்று கதிர்காமம் நிதியத்துக்கு பணத்தை கொடுத்திருந்தால் மக்களுக்கு உதவி இருக்கலாம் என்கிறார். சித்தப்பாவா? சித்தப்பா அவ்வாறு செய்யாமல் ஜனாதிபதி நிதியத்தின் பணத்தை பெற்றவர்கள் இன்று குற்றம் சுமத்துகின்றனர். அவராகவே இருப்பாராக இருந்தால் அதற்கு பதிலளிக்குமாறு நான் கூற விரும்புகிறேன். எனது சித்தப்பா அமைச்சர் தர்மதாச பண்டாவை பற்றி கூறினார். ஆம், அவர் கதிர்காமம் ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமைவாக இருந்தபோது ஜேவிபியினர் 3 குண்டு தாக்குதல்களை நடத்தினர். சத்திர சிகிச்சை மற்றும் சிகிச்சைகளுக்காகவே அவர் அந்த பணத்தை பெற்றிருந்தார்.